நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்க, என்னுடைய பாவத்துக்கு நான் முழுமையாக, உண்மையாக ஒரு மனத்துயர் அடையாம, மனஸ்தாபப்படாம, நான் ஏதோ சும்மா என்னுடைய மனசாட்சியில இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வை நீக்கிறதுக்காக நான் பாவசிந்தனத்தில போய் குருநாதரிடம் பாவத்தை அறிக்கையிட்டுட்டு, அவர் என்னோடய பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்னா, என்னோடய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அந்த சாக்ரமெண்ட் ஆஃப் பெனன்ஸ் பாவசிந்தனத்தினுடைய அந்த திருவருள் சாதனத்தினுடைய அந்த முழு பலனையும், அந்த மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படின்ற அந்த ஒரு சந்தேகத்திற்கான ஒரு தெளிவை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உண்மையான மனத்துயர், ட்ரூ கன்ட்ரிஷன், நம்ம பாவத்திற்கான உண்மையான மனம் திரும்புதலை பாவசிந்தனத்திற்கு முன்னாடி அடைவதற்கான 2 வழிகள் அல்லது 2 குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கத்தோலிகர்களாகி இருக்கக்கூடிய நம்மை பார்த்து பிரிவினை சகோதரர்களோ அல்லது பிற மதத்து சகோதரர்களோ நம்ம பார்த்து கேட்குற கேள்வி, நீ ஏதாவது ஒரு பெரிய பாவத்தை பண்ணிடுவ, ஆனால் நீ போயிட்டு யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டில் ஒரு ஃபாதர்கிட்ட போய் நீ அந்த பாவத்தை சொல்லிவிட்டு உடனே அந்த ஃபாதர் உன் மேலே ஒரு கையை அப்படியே அசைச்சு அவர் ஒரு மேஜிக் வேர்டை சொன்னதுக்கப்புறம் உடனே உன் பாவம் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி பிரிவினை சகோதரர்கள் நம்மை பார்த்துக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் உண்டு. ஒரு வகையில் அது உண்மைதான். பாவசங்கத்தனம் அப்படின்ற திருவருள் சாதனம் அப்படி வேலை செய்கிறதில்ல. நம்ம ஏதோ போய் சொன்னதுட்டு உடனே ஃபாதர் மன்னிச்சிட்டார் அப்படின்னாக்கா உடனே நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. உண்மையிலே நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வி கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, அதே போல் மிகப்பெரிய இறையியல் வல்லுநர்கள், திருச்சபையின் பண்டிதர்களாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஆஃப் த சர்ச்சாக இருக்கக்கூடிய புனித தாமஸ் அக்வினாஸுடைய அவருடைய எழுத்துக்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம பாவிகளாகிய நம்மளுடைய சைடில் நம்ம 3 காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் குருவனார் அவருடைய சைட்லேருந்து அவர் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குவார். அப்போது அந்த 3 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, முதல்ல நம்ம செஞ்ச பாவத்திற்கு மனஸ்தாபப்படணும். அதை நம்ம திருச்சபையினுடைய மறைக்கல்வியில் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னாக்க, 1448வது பத்தி 1448 பேராகிராஃபில் திருச்சபையின் மறைக்கல்வியில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, திருச்சபை நம்ம கூறுகிறது பாவிகளுடைய பகுதியிலிருந்து நம்ம சைட்லேருந்து நம்ம 3 விஷயங்கள் செய்யணும். முதல்ல கன்ட்ரிஷன், செஞ்ச பாவத்திற்கு உண்மையான மனஸ்தாபப்பட வேண்டும். 2வது அதை அறிக்கையிட வேண்டும், கன்ஃபெஷன் பண்ண வேண்டும். 3வது அதற்கு தகுதியான, அதுக்கு ஏற்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதற்கு ஏற்ற ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த 3 காரியங்களையும் செயல்களையும் நம்ம சைட்லேருந்து நம்ம செய்யணும். அப்போ தான் குருவானவர் அவர் சைட்லேருந்து பாவத்தை மன்னிக்கும் போது இந்த திருவருள் சாதனம் அதனுடைய முழுமையை அடைஞ்சு முழுமையாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மனத்துயர், மனஸ்தாபம் அப்படின்றத இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி திருச்சபையினுடைய மறைக்கல்வி நமக்கு கூறுது அப்படின்னா, 1492வது பத்தியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த கன்ட்ரிஷனுக்கு இன்னொரு பேர் தான் ரிப்பன்டன்ஸ் அப்படின்றாங்க. மனம் திரும்புதலும் மனஸ்தாபமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நமக்கு மறைக்கல்வியில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த கன்ட்ரிஷனை எப்படி நம்ம பெறுவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்ம புனித தாமஸ் அக்வினாஸினுடைய எழுத்துக்களை வாசித்தாலும் சரி, திருச்சபையின் மறைக்கல்வியிலையும் 1451வது பத்தி 1451 பேராகிராஃபில் நம்ம வாசித்தோன்னா தெரியும், உண்மையான ஒரு மனத்துயர் நம்ம மனஸ்தாபம் அடைஞ்சோம் அப்படின்னா அதில் 3 விஷயங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஆன்மாவில் துக்கம் இருக்கும், சாரோ இருக்கும், மன வருத்தம் இருக்கும் அந்த பாவத்தை குறித்து. அப்போ நம்ம மனம் திரும்புகிறோம் அப்படின்னா அந்த பாவத்தை குறித்து நமக்கு உண்மையிலேயே சாரோ இருக்கணும், நம்மளுடைய ஆன்மாவில் மன வருத்தம் இருக்க வேண்டும். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டஸ்டேஷன் ஃபார் த சின் கமிட்டட், செய்த அந்த பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு நமக்கு வர வேண்டும். வெறுப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் நம்மளோட ஆன்மாவில். அந்த பாவத்தை பார்த்தாலே வெறுப்பு வரணும். அப்புறம் 3வது, இது நம்ம எங்கே தொடர்ந்து நம்மளை கூட்டிகிட்டு செல்லும் அப்படின்னாக்க, இனி இந்த பாவத்தை நான் செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஸோ மனதில் வருத்தம் இருக்க வேண்டும் அந்த பாவத்தை குறித்து. அதுக்கப்புறம் 2வது, அந்த பாவத்தின் மேலே ஒரு வெறுப்பு வர வேண்டும், ஒரு எரிச்சல் வர வேண்டும். அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். வருத்தம், வெறுப்பு, தீர்மானம், இந்த 3ம் இருந்துச்சுன்னா அப்படி தான் நம்ம உண்மையாலுமே அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறோம். அதற்கான அறிகுறிகள் இருக்குது. நம்ம உண்மையாலுமே பாவத்திற்கு அந்த ட்ரூ கன்ட்ரிஷன், மனஸ்தாபப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த மன துயர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லினா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மன வருத்தம் நம்ம செஞ்ச செயலை உண்மையிலேயே அதை தீமையாக பார்த்தோன்னா, அது தீமை விளைக்கக்கூடிய ஒரு செயலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற அந்த உணர்த்துதல், அந்த அறிவு தெளிவு நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம செஞ்ச செயலை குறித்த வருத்தம் நம்ம மனசில் பிறக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கன்ட்ரிஷன், உண்மையாலுமே அந்த மன சாரோ, அந்த மன வருத்தம் நமக்கு வர ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஆனால் புனித தாமஸ் அக்வினாஸை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் ஆழமான ஒரு விஷயம். புனித தாமஸ் அக்வினாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையிலே மன வருத்தம் படுகிறோம் என்றால் நம்மளுடைய விருப்பத்தை நகர்த்த வேண்டும். நம்ம வில்லை மூவ் பண்ணி ஆக்ட் ஆஃப் த வில், நம்ம வில்லை நகர்த்தி நம்மளோட விருப்பத்தை நகர்த்தி நம்மளுடைய விருப்பத்தினால்தான் நம்ம மன வருத்தம் பட ஆரம்பித்து அந்த பாவத்தை தள்ளி வைக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும். நம்மளுடைய விருப்பத்தில் மன துயரடைந்து அந்த பாவத்தை நிராகரிக்க வேண்டும். அப்போது நம்ம விருப்பத்தில் ஏன் இப்படி தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறாரு, ஏன் வில்ல அவர் பார்க்குறாரு அப்படின்னாக்கா, ஏன்னா நம்ம விருப்பத்தில் தான் நம்ம அந்த பாவத்தை ஆசைப்பட்டும், விருப்பத்தில் தான் நம்மளால் அன்பு செய்ய முடியும். அன்பு செய்வதற்கான அந்த வல்லமை உண்டு, பவர் இருக்குது. விருப்பத்தில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி முழு மனதோட நம்ம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை ஆசைப்படக்கூடிய எல்லா டிசையர் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது, லவ் பண்ணுறது, இந்த 3 விஷயங்களும் நம்மளோட விருப்பத்தில் தான் இருக்குது. அந்த வல்லமை நம்ம மனதில் இருக்கிறது, மனதிலிருந்து தான் விருப்பம் நகருகிறது. அப்போ முழு மனதோட நம்ம பாவத்தை ஆசைப்பட்டு அதை தேர்ந்தெடுத்து அதை நம்ம அன்பு செஞ்சு அதை செஞ்சுருக்கிறோம் அந்த பாவத்தை. அதனால இப்போது திரும்பவும் நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னாக்க அதே விருப்பத்தை நகர்த்தி அதன் எதிர் திசையில் நம்ம நகர்த்தி நம்ம மனஸ்தாபப்படணும். அப்படின்னா நம்ம விருப்பத்தின் வழியாக தான் மனஸ்தாபப்படணும். நம்ம முழு மனதால் நம்ம மனஸ்தாபப்படணும் அப்படின்னு சொல்லி புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார். கண்டிப்பாக நம்ம பாவத்தை நம்மளோட ஐம்புலன்களில் நம்ம செய்கிறோம். அதனுடைய விளைவுகளை ஐம்புலன்களிலும் நம்ம பாதிப்புகளை நம்ம பார்க்குறோம், நம்ம சமாளிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே தொடங்குது, இதனுடைய ரொம்ப மோசமான விளைவுகள் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய வில்ல தான் இருக்குது, நம்ம விருப்பத்தில் இருக்கிறது. நம்ம ஒரு பாவத்தை ஆசைப்பட்டு நம்ம தேர்ந்தெடுத்து முழு மனதோடு அதை செய்யும்போது நம்மளுடைய விருப்பத்தில் புத்தி சொல்வதற்கு எதிர்மாறாக நம்ம விருப்பத்தை நகர்த்தி நம்ம அது புத்தி தவறுன்னு சொல்லியோ இல்லை ஆவினவர் நமக்கு தவறுன்னு உணர்த்தியும் நம்ம அதற்கு எதிரான திசையில் போய் நம்ம அந்த பாவத்தை ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்து அன்போடு அதை நம்ம செஞ்சதுனால நம்மளுடைய விருப்பம் ஒரு எதிர் திசையில் கடவுளை விட்டு நகர்ந்து விடுகிறது. இப்போது திரும்பவும் நம்ம மனத்துயர் அடையணும். அந்த விருப்பத்தை திரும்பவும் அதற்கு பாவத்திற்கு எதிர் திசையில் நகர்த்தி கடவுளின் பக்கம் அதை நம்ம கொண்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு நம்மளுடைய விருப்பத்தை நம்ம ஒரு நேரான ஒரு குச்சை போல் நம்ம வைத்துக்கலாம். நம்ம வில் பவரை, நம்மளுடைய இதயத்தை நம்ம பாவம் செய்யும்போது அதை நம்ம இடதுபுறமாக வளைத்து விடுகிறோம்னு சொல்லி நம்ம எண்ணிக்கலாமே. அப்போது நம்ம திருப்பி அதை நேராக கொண்டு வர வேண்டும் என்றால் அதை நம்ம வலதுபுறத்தில் அதை வளைத்தால் தான் திரும்ப அது நேராக மாறும் அந்த குச்சி. அதே போல் தான் நம்ம விருப்பத்தில் செய்த அந்த பாவத்திற்கு உண்மையிலே நம்ம விருப்பத்தில் திரும்பவும் நகர்த்தி மனஸ்தாபப்பட்டால் தான் அது உண்மையான ஒரு மனஸ்தாபமாக மாறும். நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. அங்கே ஒரு கேக்கை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க, இல்லை அங்கே ஒரு பிரியாணி செய்கிறாங்க. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல்லு நம்ம அந்த வாசத்தை நம்ம முகரும்போது கண்டிப்பாக நமக்கு நம்ம வயிற்றில் பசி தூண்டும், நம்மளோட நாவில் எச்சில்கள் உமிழ் நீர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது இது முதல்ல நம்ம ஒரு மனிதராக இருக்கும்போது இயல்பில் இந்த மாதிரியான ஒரு வெளியிலேருந்து ஒரு வாசமோ அல்லது ஒரு சோதனைகளோ வரும்போது உடனடியாக நம்ம அதை நம்மளோட மனசில் அதை நம்ம யோசிக்கும் போது இன்னும் நம்மளுடைய விருப்பத்தை நம்ம நகர்த்தலை. அது நமக்கு ஒரு ஆலோசனையாக வருகிறது, ஒரு சஜஷனாக தான் இன்னும் இருக்கிறது. அப்போ இன்னும் நம்ம பாவம் செய்யலை. ஆனால் இப்போது இந்த சஜஷன் வந்துச்சு, இந்த ஆலோசனை வந்திருக்கு, இல்லை இந்த ஸ்மெல் வந்திருக்கு, இல்லை ஒரு படத்தை பார்க்குறோம், ஏதோ ஒன்று வெளியிலேருந்து ஒரு சோதனை நமக்கு வருகிறது, ஒரு ஆலோசனை நமக்கு வருகிறது. இப்போது அதை நான் ஆமாம்ல இது நல்லா இருக்குல்லன்னு சொல்லி நான் ஆசைப்படும்போது என்னுடைய விருப்பத்தை நகர்த்துக்கிறேன். அது கொஞ்ச நேரம் அதனால தான் புனித லோயலா இன்னாசியார் கூறுகிறார், கொஞ்ச நேரம் நம்ம அதில் நம்ம அந்த சிந்தையை நம்ம செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஐயோ இது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வரும்போது நம்ம வீணியில் அற்ப பாவத்தை செய்து விட்டதாக புனித லோயலா இன்னாசியார் கூறுகிறார். அதை விட இன்னும் மோசம், நம்ம ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு அதை நம்ம சாப்பிட்ற மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது நமக்கே தெரியாமல் கொஞ்ச நேரம் அதில் மனசை செலுத்திட்டு ஒரு சில நொடிகளில் திரும்பி வருவது அற்ப பாவம். ஆனால் அது நம்ம செய்து கொண்டிருக்கும்போது உண்மையிலே அது தவறுன்னு தெரிஞ்சிடும். அதில் நம்ம இன்பத்தில் நம்ம மூழ்கி நம்மளுடைய கற்பனையில் உட்காந்து அந்த கேக்கை சாப்பிடுவதை போல் நம்ம கற்பனை செய்வது, அல்லது நம்ம மனசில் முடிவெடுக்கிறது, ஓகே கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அந்த கேக்கை திருடியாக சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுப்பது. அந்த பாவத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா யாருமே இல்லைன்னா கன்ஃபார்மாக அதை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ஆசைப்பட்டு அதில் நம்ம மனசை செலுத்தும் போது நம்ம விருப்பத்தை நகர்த்துக்கிறோம். அதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி
நம்ம செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, செய்யலான்ற ஒரு ஆசைக்கு நம்ம இணங்கி விட்டோம் என்றாலே புனித லோயோலா இன்னாசியார் கூறுகிறார், நம்ம சாவான பாவத்தை செய்து விட்டதாக அது அர்த்தமாகும் அப்படின்னு சொல்லி. ஸோ முதல் பகுதி நம்மளோட விருப்பத்தில் நமக்கு ஆலோசனை வரும்போதோ சோதனைகள் வரும்போதோ நம்ம இன்னும் பாவம் செய்யவில்லை, அதை உடனடியாக நிராகரித்து விட்டோம் என்றால் நம்ம அற்ப பாவம் கூட செய்யவில்லை என்று புனித லோயோலா இன்னாசியார் கூறுகிறார். ஆனால் இரண்டாவது ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, கதவை தட்டும்போது சாத்தானுக்கோ உலகத்திற்கோ உடலுக்கோ நம்ம கதவை திறந்து உள்ளே கொஞ்ச நேரம் விட்டு நம்ம அந்த ஆசையப்பட்டோம் அப்படின்னாக்க, ஆசைப்பட்டு நம்ம கற்பனையில் அதனுடைய இன்பத்தில் நம்ம திளைத்து கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னாக்க, அப்போது நம்ம அற்பப்பாவம் செய்து விட்டதாக அர்த்தம். மூன்றாவது, இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அந்த ஆசையிலேருந்து அடுத்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம சூஸ் பண்ணுறோம். நம்ம ஓகே, இதை வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அப்படி சொல்லி செய்யணும்னு கூட அவசியம் இல்லை, செய்யணும்னு ஆசைப்பட்டு நம்ம அதுக்கு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கு இணங்கிட்டோம், அந்த ஆசையில் அந்த இன்பத்துக்கு நம்ம இணங்கி ஓகே இதை செஞ்சிடலாம் வாய்ப்பு கிடச்சிதுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாக்கே நம்ம சாவன பாவத்தை செய்துவிட்டோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், கொலை செய்தால் மட்டுமல்ல, விபச்சாரம் செய்தால் மட்டுமல்ல, நம்ம வெறுத்தாலே மனசில் அல்லது நம்ம இச்சையோடு நோக்கினாலே நம்ம அந்த பாவத்தை செய்ததுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். அப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டாலே, நம்ம அதுக்கு இணங்கிட்டோனாலே அந்த அந்த ஆலோசனைக்கு அந்த இன்பத்தில் நம்ம மனசை திளக்கி வைத்து ஓகே நம்ம அதை செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே சொல்லிட்டோனாவே, அப்படி நம்ம நினச்சிட்டோனாவே சாவான பாவத்தை செய்ததாக அர்த்தமாகும். நான்காவது படி தான் நம்ம அது உண்மையிலேயே போய் ஒருவேளை அந்த கேக்காக இருந்துச்சுன்னா அது நமக்கு உகந்ததாக நமக்கு உரியதாக இல்லைனாலும் அதை போய் திருடி நம்ம அதை சாப்பிடுவது தான் நான்காவது படி, நம்ம செயலில் செய்வது. அப்போது பாவம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம விருப்பத்தில் ஆசைப்படுவது, அதில் கற்பனை செய்வது, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் போய் அதை நம்ம செஞ்சணும் அப்படின்ற முடிவெடுப்பது, இது எல்லாமே நம்மளோட விருப்பத்தில் தான் இருக்கிறது. அப்போ நம்ம மனஸ்தாபம் உண்மையாலுமே படணும் அப்படின்னாக்க, அந்த விருப்பத்தை எதிர் திசையில் நகர்த்தி உண்மையிலேயே அதே மனசார அந்த பாவத்திற்கு வருந்த வேண்டும், அதை அருவருக்க வேண்டும், இனி அதை செய்ய மாட்டேன்ற தீர்மானத்தையும் நம் விருப்பத்தில் தான் செய்ய வேண்டும். இந்த விருப்பம், நம்மளுடைய வில் பவர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நம்மளுடைய இதயத்தில் இருக்குது. அப்போது அதனால தான் முழு இதயத்தோடு நம்ம மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வில்லியத்தில் வாசிக்கிறோம். அப்போ முழு மனதோட அந்த பாவத்தை காண ஒரு மன வருத்தத்தை ஒரு ஆக்ட் ஆஃப் வில்னால நம்ம விருப்பத்தை நகர்த்தி வருத்தப்பட வேண்டும், முழு மனதோட அதை அருவருக்க வேண்டும். மூன்றாவதாக, முழு மனதோட இனி அதை செய்ய மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், நம்ம பாவசங்கீதம் செஞ்சதுக்கப்புறம் சோதனைகள் வரும், திரும்பி நம்ம விழுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த பாவசங்கீதத்தை செய்யும்போது உண்மையிலேயே அதை செய்ய மாட்டேன்ற முடிவை நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் விழுவுறது அது அப்புறம். ஆனால் அப்போது அந்த பாவசங்கீதம் செய்யும்போது உண்மையிலே இந்த 3 விஷயங்களையும் நம்ம செய்திருக்க வேண்டும். வருத்தப்பட வேண்டும், வெறுக்க வேண்டும், அதை செய்ய மாட்டேன்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த 3ம் அப்போதைக்காவது கண்டிப்பாக நான் அதை செய்ய மாட்டேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் அந்த சூழ்நிலைகளை தவிர்ப்பேன் பாவசங்கீதம் செஞ்சதுக்கப்புறம் அப்படின்ற அந்த ஒரு முடிவை நம்ம எடுத்து பாவசங்கீதத்துக்குள்ளே போகும்போது தான் பாவசங்கீதனம் முழுமையடைகிறது. குருவானவர் நமக்கு வழங்குகின்ற பாவ மன்னிப்பு, அதனுடைய விளைவுகள், அதன் பலன்கள் நம்மை அடைகிறது. இப்போது இந்த கன்ட்ரிஷன், இந்த மனத்துயரையே 2 வகையாக நம்ம கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிறது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 1452வது பத்தி பேராகிராஃபில் நம்ம படித்தோம் அப்படின்னா, பர்ஃபெக்ட் கன்ட்ரிஷன் அப்படின்னு சொல்லணும், முழுமையான ஒரு மனஸ்தாபம். அதே அடுத்த பத்தியில் 1453வது பத்தியில் பார்த்தோன்னா இம்பர்ஃபெக்ட் கன்ட்ரிஷன், முழுமையடையாத ஒரு மனஸ்தாபம், மனம் திரும்புதல் நம்ம பார்க்கலாம். இந்த இம்பர்ஃபெக்ட் கன்ட்ரிஷன் இதை அட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முழுமை அடையாத மனஸ்தாபம் என்ன அப்படின்னாக்க, நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், அந்த பாவத்தின் விளைவுகளை சந்திப்பதுனால இதை செய்யாமலே இருந்திருக்கலாமே, இந்த பாவம் என்னை செய்யும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் கொண்டு விட்டுருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் கொண்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு தடையை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி பாவத்தின் விளைவுகள், அதனுடைய தண்டனைகள், ஐயோ இது என் நரகத்துக்கு கொண்டு போயிடும், இது என்ன அப்படின்ற ஒரு அதனுடைய தண்டனைகள், அதனுடைய விளைவுகளை பார்த்து நமக்கு ஒரு மனம் திரும்புதல் வருது இல்லையா, அதை முழுமையற்ற ஒரு மனஸ்தாபம், ஒரு மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி திருச்சபை நம்ம கற்றுத்தருது. இது ரொம்ப நல்லது தான். இதுவும் தூய் ஆவியானவருடைய தூண்டுதல்னால தான் இந்த முழுமையற்ற மனம் திரும்புதலும் வருது. ஆனால் இது முதல் படி தான். நம்ம இந்த முழுமையற்ற மனம் திரும்புதல்னால கூட நம்ம பாவசங்கீதத்துக்கு போகலாம். ஏன்னா இந்த மனம் திரும்புதல்
இதிலேயே முழுமை அடையாது. இதை நம்ம பாவ சங்கீதனம் என்னும் திருவருள் சார்ந்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அங்கே நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நம்ம வந்து ஒரு ஏற்ற பரிகாரத்தை செய்வதற்கு நம்ம அங்கே ஒரு முடிவெடுக்கும்போது குருவானவரோடு இணைந்து நான் இதை வந்து பரிகாரமாக செய்கிறேன்னு சொல்லி நம்ம ஒற்றுக்கொள்ளும்போது அதை ஏற்றுக்கொண்டு குருவானவர் திருச்சபையின் அதிகாரத்தில் நம்ம மன்னிக்கும்போது இந்த முழுமையற்ற மனஸ்தாபம் மனம் திரும்புதல் முழுமையான மனம் திரும்புதலாக மாறுகிறது. இது வந்து முழுமையற்ற மனம் திரும்புதல் கொண்டிருப்பது. முழுமையான மனம் திரும்புதல் பர்ஃபெக்ட் கன்ட்ரிஷன் முழுமையான மனஸ்தாபம் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த மாதிரி பாவசிங்கத்துக்கு போக 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 கடவுள் இந்த திருவருள் சாதனத்தின் வழியாக நமக்கு முழுமையான மனஸ்தாபத்தை பெறுவதற்கு அந்த பர்ஃபெக்ட் கன்ட்ரிஷன் அடைவதற்கான அருளை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் தான் நம்ம பாவசிங்கத்தினத்துக்கு நம்ம ஒரே பாவமாக இருந்தாலும் திரும்பி திரும்பி போய் அதை நம்ம அறிக்கையிட அதுலேருந்து வெளிவருவதற்கான முடிவை எடுக்க கடவுள் ஒவ்வொரு பாவசிங்கத்தினத்திற்கும் நம்ம அறிக்கை எடுக்கிற பாவத்திற்கு எதிராக அதை விட்டு வெளியே வருவதற்கும் அதிலிருந்து முழுமையான மனம் திரும்புதலை பெறுவதற்கும் கடவுள் அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பர்ஃபெக்ட் கன்ட்ரிஷனாக என்ன அப்படின்னாக்கா, இது பாவத்தினுடைய தண்டனையை பார்த்தோ அது நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வந்த பிரச்சனைகளை பார்த்தோ விளைவுகளை பார்த்தோ அதிலிருந்து மட்டுமல்ல, இது நான் கடவுளுடைய அன்புக்கு, நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைத்த நபர்கள் இடங்கள் பொருள்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கடவுள் அன்பு செய்ய வேணும். ஆனால் நான் அதுக்கு பதிலாக என்னுடைய கோபத்தை நான் வந்து கடவுளுடைய இடத்துக்கு கொடுத்துட்டேன். முதல் இடத்துக்கு என்னுடைய பேராசையை நான் கொடுத்துட்டேன். என்னுடைய இச்சைக்கு இடம் கொடுத்துட்டேன். என்னுடைய சாப்பாட்டின் போஜன பிரியத்தின் மேலே என்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய பாவத்திற்கு நம்மளுடைய சுயநல ஒழுங்கினமற்ற பற்றுதலுக்கு இந்த உலகத்திற்கும் உடலின் ஆசைகளுக்கும் ஒழுங்கினமற்ற இந்த உலகின் ஆசைகளுக்கும் சாத்தானின் ஆலோசனைகளுக்கும் நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலே அன்பு செய்கிறதுக்கு பதிலாக இந்த விஷயங்களை நான் அன்பு செஞ்சுட்டேன், கடவுளை நான் கீழே இறக்கிட்டேன் அப்படின்னு இதுக்கு நடுவுலேயும் அவரோட அன்பிற்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன், கடவுளை நான் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு கடவுளை நோக்கி திரும்புவது, அவரோட கிட்ட நான் திரும்பி அன்பு நான் செய்ய ஆரம்பிக்கணும், அவர் மீது அன்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உண்மையான மனம் திரும்புதல் முழுமையான மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா அவரை திரும்பவும் அன்பு செய்ய ஆரம்பிப்போம், அவருக்கு முதல் இடத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறுதுன்னா அந்த முழுமையான மனம் திரும்புதலை நம்ம பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம பாவத்தினுடைய தண்டனையோ விளைவுகளையோ மட்டுமல்ல, நான் கடவுளுக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கார், என்ன எவ்வளோ அன்பு செய்கிறாரு, இவ்வளோ பாவத்திற்கு மத்தியிலையும் அவர் என்ன அன்பு செஞ்சுருக்கிறாரு, அவருடைய அன்பிற்கு எதிராக அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் மற்ற படைப்புகளுக்கு நான் கொடுத்துட்டேனே, என்னுடைய தீய ஆசைகளுக்கு ஒழுங்கினமற்ற பற்றுதலுக்கு நான் இடம் கொடுத்துட்டேனேன்னு சொல்லி அவரோட அன்பிற்கு எதிராக பாவம் செஞ்சதை நினச்சி வருந்தி அவரை இன்னும் அதிகரிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, தேவ ஸ்நேகத்தை நமக்குள் வளர ஆரம்பித்தது அப்படின்னா, அப்போ நம்ம உண்மையான முழுமையான அந்த மனஸ்தாபத்தை நம்ம அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால தான் நம்மளோட பாவங்களை அறிக்கிட்டதுக்கப்புறம் உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்லும்போது நம்ம பாவத்தினுடைய தண்டனைக்கு மட்டும் நான் பயப்படல, உம்முடைய நன்மைத்தனத்துக்கு எதிராகவும் உம்முடைய அன்பிற்கு எதிராகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால நான் மிகவும் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரம்பரிய உத்தமனஸ்தாப ஜபத்தில் நம்ம கூறுகிறோம். அதே போல் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம அதில் கவனிச்சோம் அப்படின்னா, அந்த உத்தமனஸ்தாபத்தில் நான் எல்லா பாவங்களுக்கும் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதனால தான் நம்ம சில சமயங்கள் நம்ம பாவத்தை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில பாவங்களை சொல்ல மறந்துருப்போம். ஐயோ இந்த பாவத்தை சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி. அது நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய நம்ம சந்திச்சிடக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அந்த நேரத்தில் நம்ம உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை நம்ம மனசாட்சியை நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம உத்தம மனஸ்தாபத்தில் எல்லா பாவங்களுக்கும் நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் மறந்து போன பாவங்களுக்கும் மனஸ்தாபப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியும் நம்ம கூறுகிறோம். அப்போ நம்ம பாவசங்கத்தில் இப்போ சொன்ன பாவங்களுக்கும் மறந்து போன பாவங்களுக்கும் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லும் போதும், அதே நேரத்தில் நம்ம உத்தம மனஸ்தாபத்தில் என்னுடைய எல்லா பாவங்களுக்கும் நான் மனம் வருந்துகிறேன்னு சொல்லி நம்ம சொல்லும் போதும், அதை குருவானவர் எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அவர் நமக்கு பாவ மன்னிப்பு வழங்குறதுனாலையும் நம்ம ஒருவேளை மறந்துருந்தால் கூட நமக்கு தெரியாமல் அது கண்டிப்பாக மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொள்ளலாம். பட் நம்ம ஒருவேளை உண்மையாலுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சில பாவங்கள் இருந்தும் அது மட்டும் மறைச்சிட்டு மற்ற பாவங்களை சொன்னோம் அப்படின்னா அது பாவசங்கித்தனத்தை அவசங்கிக்குள்ளாக்குவதாகும். அப்போ நம்ம எல்லா பாவங்களையும் அறிக்கையிடாமல் ஒரு சில பாவங்களை நம்ம மறைச்சி வச்சு கொண்டு இருக்கும்போது மொத்த பாவசங்கித்தனத்தையுமே அது இன்வேலிட் ஆகிறது, அது ரத்து செய்கிறது. ஏன்னா நம்ம உண்மையிலேயே எல்லா பாவங்களுக்கும் மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து மனம் திரும்பினாதான் கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளால் அன்பு செய்ய முடியும். அந்த ஒரு பகுதி மிஸ் ஆச்சு அப்படின்னாக்க அது நம்மளுடைய பாவசங்கத்தில் இல்லை, நம்ம இன்னும் ஒரு சில பாவங்களை தெரிந்து கொண்டே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க ஒருவேளை உண்மையிலே பாவசங்கத்தில் குருநாதர் நம்மளை மன்னித்தாலும் அந்த மன்னிப்பினுடைய முழுமையான அந்த
பலன்கள் நம்மை அடையாது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போது அந்த உண்மையான மனஸ்தாபத்தை அடைவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அதுக்காக இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு ஒரு குருவானவர் அல்லது ஒரு ரெட்ரீட்டில் இருக்கும் பாவசங்கத்திற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னாக்க, ஆக்சுவலாக நம்ம பாவசங்கனத்துக்கு சரியாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்ம பரிசோதனை செஞ்சு பாவங்களை எழுதி வச்சு அதை ஒன்றாக சேர்த்து நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது குறைஞ்சது முதல் சனிக்கிழமைகளை நம்ம பாவசங்கத்தனம் செய்யணும். நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி நம்ம சரியாக பாவசங்கத்தனத்திற்கு நம்ம ஆன்ம பரிசோதனை செஞ்சு 10 கட்டளைகள் 7 நம்மளுடைய சாவான பாவங்களுக்கு எதிராக செஞ்ச அந்த விஷயங்களை நினைவு கூர்ந்து, அதே நேரத்தில் திருச்சபையினுடைய கட்டளைகள் எதாவது மீறி இருக்கிறோமா, நம்ம நற்செய்தியினுடைய ஆண்டவருடைய படிப்பினைகள், அப்போஸ்தலர்களுடைய கடிதங்கள், இதற்கு எதிராக நம்ம எதாவது பாவம் செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்து ஆன்ம பரிசோதனை செஞ்சு தான் சரியாக நம்ம பாவசங்கத்திற்கு போக வேண்டும். பட் ஆனால் ஒரு சில நேரங்களில் திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரங்களில் நம்ம புனிதரோட வாழ்வில் பார்க்குறோம், குறிப்பாக புனித ஜான் போஸ்கோட வாழ்வில் பார்க்குறோம். பாவசங்கத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலேன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பாவசங்கத்தினத்தை அணுகாமல் இருந்துடவே கூடாது. நம்ம அணுகணும். ஆனால் நம்ம உண்மையிலே நம்ம செஞ்ச பாவங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்ம இப்போது பார்த்த அளவுக்கு அதுக்கு மனஸ்தாபம், மன வருத்தம், அதன் மேலே ஒரு வெறுப்பு, இனி அதை செய்ய மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம மனக்கண்களால் நினைவு கூர்ந்து இந்த 3 விஷயங்களையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் பாவம் செய்கிறதுக்கு நம்ம உடனடியாக போய்விடலாம். பட் ஒருவேளை நமக்கு டைம் இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இந்த உண்மையான மனஸ்தாபத்தை, இந்த பாவத்தை குறித்த வருத்தம், அதன் மேலே ஒரு வெறுப்பு, இனிமேல் செய்ய மாட்டேன் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு உதவியாக இருப்பதற்கு 2 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல மாதவுடைய உதவியை நம்ம நாட வேண்டும். ஸோ ஒரு ஜெபமாலையாவது முழுமையாக நம்ம பாவசங்கத்தனம் போவதற்கு முன்னாலே நம்ம ஜெபமாலை ஜெபிச்சு அதில் ஒவ்வொரு 10 மணிலையும் ஒரு 10 மணியில் மாதாவிடம் நம்மளோட பாவத்தை நமக்கு வெளிப்படுத்த சொல்லி என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்த சொல்லி ஆவியானவரை மாதாவையும் நம்ம கேட்கலாம் ஒரு 10 மணியில். 2வது 10 மணியில் நம்ம அந்த பாவத்திற்கான உண்மையான மனத்துயரத்தை தர சொல்லி கேட்கலாம். 3வது 10 மணியில் அந்த பாவத்தை தைரியமாக அறிக்கையிடுவதற்கான தைரியத்தை கேட்கலாம். 4வது 10 மணியில் இனி செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான அருளை கேட்டு 4வது 10 மணி ஒப்புக் கொடுக்கலாம். 5வது நம்ம பாவசங்கத்தனம் நம்ம கேட்கும்போது குருவானவர் அதை ஏற்றுக்கொண்டு அவர் வழியாக ஆண்டவர் பேச சொல்லி குருவானவருக்கு அந்த அருளை தர வேண்டியும் நம்ம பாவசங்கத்தனம் செய்ய போகிற குருவானவரை ஒப்புக் கொடுத்தும் நம்ம அந்த 5வது 10 மணி ஜெபிக்கலாம். இப்படி ஒரு ஜெபமாலை ஜெபிப்பதன் மூலிமா நம்ம உண்மையிலேயே பாவத்திற்கு மனம் வருந்துகிறோம், அதை வெறுக்கிறோம், அதிலிருந்து வெளியே வர நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம ஜெபத்தின் ஒரு செயல் வழியாக, ஜெபமாலை வழியாக நம்ம ஆண்டவரிடம் காட்டுகிறோம். ஏன்னா நம்ம நினச்சா மட்டும் பத்தாது, அது அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது, அது கான்க்ரீட்டாக இல்லை. ஸோ இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நம்ம உண்மையாலுமே அதை நம்ம நாடுகிறோம். நம்ம உண்மையிலே மனஸ்தாபம் படுகிறோமான்னு நம்மளால் சொல்ல முடியல. பட் ஆனால் நான் படுறேன் அப்படின்றத நான் என்னோடய ஜெபமாலின் வழியாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளுக்கு காட்டலாம். அதனால் நம்ம செய்ய போகிற பாவசங்கத்தனம் நமக்கு அதன் முழு பலனையும் முழு மன்னிப்பையும் நமக்கு வழங்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்ம மனசாட்சியில் நம்ம நம்பலாம். 2வது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம பாவசங்கத்தனம் இப்போ முதல் சனிக்கிழமை செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த நாள் முழுதும் ஒருவேளை நம்ம ஈவினிங் திருப்பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நாள் முழுதும் காலையிலையும் மதியானமும் 2 வேளை உபவாசம் இருக்கலாம். இல்லை திடீர்னு பாவசங்கத்தனம் செய்கிறோன்னா நான் பாவசங்கத்தனம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு நாள் அடுத்த நாள் நான் 2 வேளைகள் உபவாசம் இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் நான் செஞ்ச பாவத்துக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம கல்மனதாக இருப்போம், தப்புன்னு தெரியும், ஆனால் மன வருத்தமே வராது. அப்போ அந்த நேரங்கள்லாம் புரிந்த லெவலில் என்ன செய்ய கூறுகிறார், அந்த மாதிரியான நேரங்களில் நம்மளுடைய பரிகாரங்களை, உடல் ஒருத்தல்களை அதிகரிக்க வேண்டும். அதன் வழியாக நமக்கு கன்ட்ரிஷன் பிறக்கும், மன வருத்தம் பிறக்கும் அப்படின்னு இன்னாசியார் கூறுகிறார். ஸோ நம்ம இந்த ஒரு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு நம்ம உட்காந்து ஒரு சின்ன ஒரு கடிதத்தில் ஒரு பேப்பரில் எடுத்து நம்ம செஞ்ச பாவங்கள் எதெல்லாம் ஞாபகம் வருதோ 10 கட்டளைக்கு எதிராக 7 தலையான பாவங்களை நம்மளுடைய சிந்தனையில், நம்மளுடைய கண்களில், நம்மளுடைய வார்த்தைகளில், நம்மளுடைய செயல்களில், இந்த 4 இடங்களில் 4 செயல்களில் நம்ம 7 தலையான பாவங்களையும் 10 கட்டளைகளையும் செய்திருக்கிறோமா, திருச்சபையின் கட்டளைகளை மீறி இருக்கிறோமா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நம்ம கரெக்டாக பங்கெடுத்துருக்கிறோமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்து பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜெபமாலையும் நம்ம ஜெபிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 வேளை நம்ம உபவாசம், சாப்பாடு சாப்பிடாமல் நம்ம உபவாசம் இருக்கலாம். அதன் வழியாக உண்மையிலேயே நம்ம அந்த உண்மையிலேயே உபவாசம் இருக்கும்போது அந்த கடைசியில் நம்ம உடல் பலவீனமாக இருக்கும்போது உண்மையிலேயே நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு வழியே இல்லாமல் நம்ம உடலின் வழியாக நம்ம மனதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த மனஸ்தாபத்திற்கு நம்ம உண்டாக்குவதற்கு கண்டிப்பாக இந்த பரிகாரங்களும்
ஜெபமாலையும் நமக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த ஆன்ம பரிசோதனை செய்யும்போது நம்ம செஞ்ச பாவத்தினுடைய விளைவுகளை யோசித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முழுமையற்ற மனஸ்தாபம் நமக்கு வரும். நம்ம முட்டாள்தனமாக இப்படி நான் செஞ்சுட்டேனே, இதை நான் தெரிஞ்சே செஞ்சுட்டேனே, இப்போ பாருங்கள் இவ்வளோ பிரச்சனையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாமே, நம்ம அப்படி செய்யாமல் இருந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பாவத்தின் விளைவுகளையும் அதனால் வந்தக்கூடிய பிரச்சனைகளையும் தண்டனைகளையும் நம்ம பார்த்து நம்ம முழுமையற்ற அந்த நம்ம நல்லா தியானித்தோம், ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து அதனால் வரக்கூடிய விளைவுகளை நம்ம பொறுமையாக மனசில் தியானித்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நற்கருணை பிரசன்னத்தில் யோசித்தோன்னா அந்த முழுமையற்ற மனஸ்தாபமும் அதன் மேலே வெறுப்பும் இனி செய்யக்கூடாதுன்ற தீர்மானமும் நமக்கு வரும். இதெல்லாம் முழுமையற்றதாக இருக்கும். இது முதல் படி. 2வது படி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இதுக்கு மத்தியிலையும் நம்ம கடவுள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருப்பார். ஏன் நம்மளை உயிரோடு என்ன வச்சுருக்கிறாரு, கடவுள் நமக்கு அந்தந்த நாள் நம்ம பாவம் செஞ்ச நாள் கூட நமக்கு உணவை கொடுத்தாரு, நமக்கு பெரிய விபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றினார். அந்த நேரத்தில் கூட கடவுள் எனக்கு இரக்கம் காட்டினார், கனிவு காட்டினார், எனக்கு பதவி உயர்வு கொடுத்தாரு, என்னை எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சார், எனக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து என்னை பாதுகாத்தார். நான் பாவின்னு தெரிஞ்சும் கடவுள் எனக்கு இவ்வளோ இரக்கம் காட்டினாரே, இவ்வளோ அழகான நன்மை நிறைந்த அன்பான கடவுளுக்கு எதிராக அவரை ஏன் காயப்படுத்துகிற மாதிரி நான் இப்படி செய்யணும், இனி நான் இதெல்லாம் செய்கிறத நிறுத்திட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆண்டவர் அன்பு செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய நன்மைத்தனத்தையும் அவர் நமக்கு காட்டின இரக்கத்தையும் கனிவான செயல்களையும் நினச்சி பார்த்து இந்த பாவத்துக்கு மத்தியில் எனக்கு இவ்வளோ அன்பு செஞ்சுருக்கிறான்னு சொல்லி நம்ம இதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம தியானித்தோம் அப்படின்னா அந்த முழுமையான பர்ஃபெக்டான மனஸ்தாபத்தை பெறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். பாவத்தின் விளைவுகளை தியானித்தோன்னா முழுமையற்ற அந்த மனஸ்தாபம் வரும், ரொம்ப நல்லது. அதுவும் கடவுளுடைய உதவி இருந்தால் தான் நமக்கு வரும். ஆண்டவருடைய நன்மைத்தனத்தையும் இதுக்கு மத்தியிலையும் அவருக்கு நம்ம காட்டின இரக்கத்தையும் கனிவையும் அன்பையும் நம்ம அதை உட்காந்து யோசித்தோம் கொஞ்ச நேரம் அப்படின்னாக்க முழுமையான அந்த மனஸ்தாபத்தை பெறுவதற்கு கடவுள் நமக்கு அந்த அருளை கொடுப்பார். இதுக்கு நடுவில் நம்மளுடைய ஜெபமாலையும் நம்மளுடைய பரிகாரம் உபவாசம் உடலை வருத்தி கொள்வதன் வழியாகவும் அந்த முழுமையான மனஸ்தாபத்தை அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் இன்னொரு டைம் நம்ம பாவ ஸ்தங்கித்திற்கு செல்லும்போது நம்ம இந்த பாவத்திற்கான வருத்தம், அதற்கு மேலே ஒரு வெறுப்பு, இனி செய்ய மாட்டேன்ற தீர்மானம், ஒவ்வொரு பாவத்தை நம்ம அறிக்கையிடும் போதும் அதுக்கு இந்த 3 செயல்களை நம்ம செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளே சீர்தூக்கி பார்த்து ஒரு ஆன்ம பரிசோதனை செஞ்சு ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன் மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வந்து ஒரு வருத்தத்தை நம்மளால் முடிஞ்ச அளவு கொண்டு வந்து அதற்கு தேவைப்படுகிற இந்த உபவாசத்தையும் ஜெபமாலையும் ஜெபிச்சு ஆன்ம பரிசோதனை செஞ்சு நம்மையே சரியாக தயாரித்து நல்ல ஒரு பாவ சிந்தனத்தை செய்து முழுமையான அந்த ஆண்டவருடைய அருளையும் மன்னிப்பையும் பெற முயற்சிப்போம். அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னதை மறந்துடவே கூடாது. ஒருவேளை திடீர்னு நமக்கு பாவ சிந்தனம் எங்கேயாச்சும் அந்த வாய்ப்பு கிடைக்கும், அந்த நேரத்தில் நான் தயாரிக்கலேன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் அந்த பாவ சிந்தனத்தை செய்வதற்கான வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது. பாவ சிந்தனை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் உண்மையிலேயே அதற்கு தேவையான ஜெபமாலையை ஜெபிப்பேன், நான் 2 வேளை உபவாசம் இருந்து நான் அதுக்கு மனஸ்தாபப்படுவேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக நம்மளால் எத்தனை பாவங்களை நினைவு கூற முடியுமோ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் முட்டி போட்டு ஒரு 3 அருளிந்து வரையாவது ஜெபிச்சுட்டு உடனடியாக ஒரு சிறிய தயாரிப்பை செஞ்சுட்டு நம்ம பாவ சிந்தனை செய்து விட வேண்டும். ஏன்னா நான் சரியாக தயாரிக்கலைன்றதுக்காக அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அது கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மாதாவுடைய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் நான் தயாரிக்கலைன்ற காரணத்துக்காக அந்த வாய்ப்பை மட்டும் இழந்து விடவே கூடாது. இதுதான் இப்போ ஜான் பாஸ்கோவுடைய வாழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால் செய்து விடணும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற அந்த மனஸ்தாபத்தை பெறுவதற்கும் அந்த உண்மையான நம்மளுடைய அந்த பாவத்தின் மேலே வெறுப்பை கொண்டுவதற்கும் நம்ம பரிகாரங்கள் ஏற்ற அந்த பரிகாரங்களையோ ஜெபமாலையோ ஜெபிச்சு அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை பாவசங்கீதம் செஞ்சுட்டதுக்கப்புறம் கூட நம்ம செய்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நம்ம பாவசங்கீதத்துக்கு சென்று விட வேண்டும். இனி பாவசங்கீதத்திற்கு செல்லும்போது இந்த ஒரு தவறை திருத்திக் கொள்ள முயற்சிப்போம். சரியான மனஸ்தாபத்தோடு செல்ல வேண்டும். உண்மையான மன திரும்புதலோடு செல்ல வேண்டும். உண்மையான மன திரும்புதல் என்பது பாவத்தின் மீது ஒரு வருத்தம், அதன் மீது ஒரு வெறுப்பு, அது இனி செய்ய மாட்டேன்ற ஒரு தீர்மானம். இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு பாவத்திற்கும் நம் கொண்டு அதுக்கப்புறமாக நம் பாவ சங்கீதனத்தை அணுகுவோம். ஆண்டவருடைய மன்னிப்பை நிறைவாக பெற முயற்சிப்போம். ஆமேன்.